Hi guys, this is Adil from Connection Point. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷோபா ஆர்வர் அண்ட் பிரிகேட் ஜனாடு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம்ல இருக்கிற ஒரு ப்ரீமியம் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட்னா நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, இதை சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இதில் என்ன ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன் இருக்குது, இந்த ப்ராஜெக்டை வாங்கினா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம்ல எங்கே இருக்கும்போது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்லேயே அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா இங்கே போரூர், இந்த டிஎல்எஃப் ஐடி பார்க் அண்ட் நந்தம்பாக்கம், கிண்டி அந்த ரூட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவடி அண்ட் வானகரம், முகப்பேர், கோயம்பேடு லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் 4-வே ஆக்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூந்தமல்லி, கோயம்பேடு அண்ட் வானகரம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போரூர், கிண்டி, நந்தம்பாக்கம், மணப்பாக்கம் இந்த ரூட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூந்தமல்லி, ஆவடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ப்ராஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் எல்லா ரூட்டுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதால இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனா மாடல் ஸ்கூல் இருக்குது, எம்ஜிஆர் காலேஜ் இருக்குது அண்ட் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சுற்றி அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் சுற்றி நிறைய ஐடி பார்க்ஸும் அதே மாதிரி இருக்குது. டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் மெட்ரோஸ் வேறு வருது, எல்லாருக்குமே தெரியும். மணப்பாக்கம்லேயும் போரூர் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மெட்ரோஸும் அப்கமிங் வந்துட்டு இருக்கு. இப்போ பில்டரை பற்றி நம்ம பார்க்கலாமே. பில்டர் யாருன்னு நீங்கள் கேட்குற மாதிரி தெரியுது. பில்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காசா கிராண்ட் பில்டர்ஸ் ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் பில்டர்ஸ். அவங்ககிட்ட இல்லாத ப்ராஜெக்ட்ஸே இல்லை. எந்த லொக்கேஷன் எடுத்தாலும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா லொக்கேஷன்லையும் ப்ராஜெக்ட் வச்சிருக்கிற ஒரே பில்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் டெவலப்பர்ஸ் தான். நீங்கள் இந்த பக்கம் சவுத் சைடு எடுத்துக்கினாலும் சவுத் சைடும் அவங்க ப்ராஜெக்ட் இருக்கும், நார்த் சைடு இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா லொக்கேஷன்லையும் கவர் அப் பண்ணியிருக்கிற ஒரே பில்டர் ப்ராஜெக்ட்ஸ் யார்கிட்ட இருக்கும் காசா கிராண்ட் மட்டும் தான். இப்போ நார்த் சென்னை எடுத்தாலும் அவங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது, மெடோரா அண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன ப்ராஜெக்ட் ஆஷ்டான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இப்போ புதுசாக லான்ச் பண்ண காசா கிராண்ட் ஓலான்ற ப்ராஜெக்ட் இருக்குது. 45 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் விற்றுருக்காங்க. ஸோ இவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஹைதராபாத், மைசூர், பெங்களூர் எல்லா லொக்கேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு லார்ஜஸ்ட் பில்டர்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் தான். ஸோ இவங்களோட ப்ராஜெக்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டுப்பாக்கம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு இருக்குது. ப்ராஜெக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் லினோர். காசா கிராண்ட் லினோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.87 ஏக்கர்ஸில் பில்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 275 யூனிட்ஸ் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்பார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 BHK கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 BHK அண்ட் 4 BHKவும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்ச பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 1100க்கு மேலே. 2 BHK நீங்கள் எடுத்தாலும் ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1169 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1316 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1100க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. கார்பரேட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக 75% மேலே டீசெண்டாக ஒரு கார்பரேட் ஏரியா வரும். யூடிஎஸும் நல்ல ஒரு இதில் வரும். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு ரூமோட ஸ்பேசியஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 1100க்கு மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 BHK நல்ல ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கும். 3 BHK ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1593 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1780 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் யூனிட்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி 4 BHK பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2512 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் அந்த ஸ்கொயர் ஃபீட் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்கும், லக்ஸரி அண்ட் ப்ரீமியமாக இருக்கும். எங்களோட ப்ராஜெக்ட் காட்டுப்பாக்கம்ல இருக்குது. இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹைரேஸ் கிடையாது, லோரேஸ் பில்டிங் தான். பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம யூனிட்ஸ் வேரியன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 70+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க, க்ரீன் ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 70% ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 9400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்விமிங் பூல் பில்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் ஹவுஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இதோட மேஜர் யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்கும். இப்போ முகப்பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7800 ஸ்கொயர் ஃபீட், போரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போரூரில் பார்த்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட், மணப்பாக்கம் 9000 ஸ்கொயர் ஃபீட். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்கும். அந்த பில்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. பட் காசா கிராண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான பில்டர்ஸ். அதுவும் இல்லாமல் காட்டுப்பாக்கம்ல அவங்க மெயின்லேயே வச்சிருக்காங்க. ஸோ இதை சுற்றி பார்த்தா நிறைய
இவங்க கொடுக்குற பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5599 ஸ்கொயர் ஃபீட் தான் இவங்க கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் தெரியும், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு தரேன். இல்லை சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணணுமா, நீங்கள் சைட் விசிட் பார்க்கணுமா, எந்த சைட் இருந்தாலும் நானே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நானே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், கேப் அரேஞ்ச் பண்ணி நானே உங்களுக்கு அக்கம்பெனி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது கைஸ். ஸோ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம டேட்டா சைட்டில் மீட் பண்ணலாம். இன்னும் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் நான் சொல்லலை, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ப்ரைஸும் சொல்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு உங்கள் கூடயே வர அக்கம்பெனி பண்ணுறேன். உங்கள் கூட வந்து எல்லாமே நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஸ்டாஃப்ஸும் அங்கே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல ஹோம் அண்ட் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களை சைட்டில் மீட் பண்ணுறேன். Until then, this is Adil from Connection Point. Thank you. Bye guys.